ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒன் பீஸோட 498வது எபிசோடு தான் வந்து பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம லூஃபி, ஏசு, சாபோ 3 பேரும் ஷேக்க குடிச்சிட்டு பிரதர்ஸா வந்து ஆயிடுவாங்க. அப்புறம் ஏசும் லூஃபியும் வந்துட்டு நாங்க பைரட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது வந்துட்டு நம்ம கார்ப் வந்து கேட்டுருவாரு. அதை கேட்டு வந்து படு டென்ஷன் ஆகி அவங்க எல்லாருமே போட்டு அடி அடி அடிச்சு பொழந்து விட்டுருவாரு. உடனே இவங்க 3 பேர் டாடானோட வீட்ல இருந்து வந்து ஒரு மரத்துல வந்து ஒரு ஹைடவுட் மாதிரி செட் பண்ணி அங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஓகே வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போலாம். அப்படியே வந்துட்டு அந்த பாத்தீங்கன்னா அந்த இடமே வந்து பனிப்பிரதேசம் மாதிரி வந்து மாறிட்டு இருக்கு குளிர். அப்ப நம்ம ஏசும் சாபமும் வந்துட்டு ஒரு மிருகத்தை வந்து அடிச்சு சாப்பிடணுன்றதுக்காண்டி துரத்திட்டு இருப்பாங்க. ஆப்போசிட் சைட்ல லூஃபி இருந்துட்டு அப்படியே அதை அட்டாக் பண்றதுக்காண்டி வேமா வந்துட்டு இருப்பான். அந்த மிருகத்தை ஒரு வழியா சுத்தி வளைச்சிருவாங்க இவங்க. அப்ப லூஃபி அட்டாக் பண்றதுக்கு பறந்து வந்து விழுவான்ல, அப்படியே அந்த கரடி வந்து அங்கிட்டு போய் பறந்து போய் விழுந்துரும். அப்பாடா உங்களுடைய அந்த கரடி பிடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி லூஃபி வந்து கத்திட்டு இருப்பான்ல, 2 பேரும் சந்தோஷமாயிருவாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய டயர் வந்து அவங்க முன்னாடி வந்து நிக்கும்ல. சாபோ ஏஸ்லாம் பார்த்துட்டு படுஜாக்காயிருவாங்க. லூஃபி பார்த்துட்டு கதறிடுவான், அத்தி என்னடா தண்டிக்கு இருக்குது அப்படின்ட்டு. அப்ப டக்குன்னு அந்த பனிக்கரடி முன்னாடி அந்த புலி வந்து நிக்கும். அப்ப லூஃபி வந்து சும்மா இல்லாம நான் தான் அந்த கஷ்டப்பட்டு அந்த கரடியை வந்து பிடிச்சேன், உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், ஓடிரு ஓடிரு இங்க இருந்து ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இவங்க எல்லாம் பார்த்துட்டு படுசாக்காயிருவான், என்னடா பண்றேன்னு. இப்ப லூஃபி ஒரே அடி அடிக்கும்ல, லூஃபி வந்து பறந்து போய் விழுந்துருவான். உடனே இவன் சும்மா இல்லாம அந்த புளியை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். பார்த்தா அது ஒண்ணுமே ஆகாது. இவனை திருப்பி திருப்பி வந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த புலி வந்துகிட்டு. அப்ப ஏசும் சாபும் வந்துட்டு லூஃபி அலைக்க தூக்கிட்டு லூசு பையில வாடா அங்கேயிருந்து போவோம்னு சொல்லிட்டு அலைக்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. சரின்ட்டு அப்படியே அந்த பிரிட்ஜ் வழியா அப்படியே வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்ப 3 பேருமே. அப்போ லூஃபி வந்துட்டு நான் தான் கஷ்டப்பட்டு அந்த கரடியை வந்து பிடிச்சேன், அந்த புலிகிட்ட வந்து நீங்க கொடுத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி வந்து இவங்களை திட்டிக்கிட்டு இருப்பான். டேய் நம்மளால அந்த புலி கூட சண்டை போட முடியாதா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஆட்டிக்கிட்டே இருப்பான்ல, அப்ப டக்குன்னு ஒரு குழி விழுந்துரும். பார்த்தா அந்த பிரிட்ஜுக்குள்ள இருந்து அப்படியே தண்ணிக்குள்ள வந்து விழுந்துருவான் நம்ம லூஃபி. அப்ப நம்ம ஏசு சாபம் ரொம்ப கஷ்டப்பட்டு லூஃபி வந்து காப்பாத்தி அப்படியே மேல வந்து தூக்கிட்டு வந்துருவாங்க அந்த பழத்து மேல. அப்புறம் வந்து அவங்களோட ஹைட்டுக்கு வந்து வந்துருவாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி அப்ப லூஃபி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த டைரோட நம்மளால போட்டி போட முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்படி 2 பேரும் தூங்க போவாங்க. அப்ப லூஃபி வந்துட்டு அவங்க பிரதர்ஸ் 2 பேரும் அவனை காப்பாத்துனதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். என் அண்ணங்க 2 பேரும் என் கப்பல்ல என் கூட க்ரூல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி லூஃபி வந்து கனவு கண்டுகிட்டு இருப்பான். அப்ப லூஃபி வந்துட்டு ஏஸ் சாபோ நீங்க 2 பேரும் என்னோட க்ரூல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். ஏஸ் சாபோ நீங்க வந்து என் க்ரூல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, என்னோட ஹெல்ப் உங்களுக்கு வந்து வேணும்ல அப்படின்ற மாதிரி லூஃபி வந்து சொன்னோன்னே டே லூசு பயலே எங்களோட ஹெல்ப் தான்டா உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சாபோ ஏசும் சொல்லுவாங்க. அப்ப ஏசு வந்துட்டு நீங்க வேணா என்னோட க்ரூல வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பான். உடனே லூஃபியும் நம்ம சாபோ வந்துட்டு முடியாது எங்களால வர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஏசு கிட்ட. அப்ப லூஃபி வந்து ஒரு ஐடியா கொடுப்பான், நம்ம வேணா ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோமா, யாரு வந்துட்டு அந்த டைகரை வந்து குடிக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளோட கப்பலோட கேப்டன் அப்படின்ற மாதிரி. அப்ப லூஃபி வந்து சொன்னோன்னே இது நல்லா இருக்கேடா அப்படின்ட்டு இருப்பாங்க. சூப்பர், நாளைக்கு வேலையை போய் அந்த புலி கூட வந்து சண்டை போடுறோம், யார் கேப்டன் டிசைட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அடுத்த நாள் வந்து ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு அந்த புலி கூட வந்து சண்டை போடுறதுக்காண்டி அந்த புலி இருக்க இடத்துக்கு வந்து வருவாங்க 3 பேரும். அப்ப அந்த புலிக்காண்டி நின்றுட்டு இருப்பாங்க. பார்த்தா அப்படியே அந்த புலி உரும்புற சவுண்ட் வந்து கேட்கும்ல, வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தா அப்போ ஒரு கரடி வந்து நிக்கும். அந்த கரடியை பாத்தீங்கன்னா மலை மாதிரி வந்து இருக்கும். உடனே அதை பார்த்துட்டு இதுவும் இந்த டைகர் சைஸ் தான் வந்திருக்குது, உடனே இதை யாரு தோக்கடிப்பான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இப்ப ஏஸ் வந்து சொல்லிட்டு இருப்பான். இது ஒரு நல்ல பிராக்டிஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏஸ் வந்து வெம்மா ஓடி வந்து அந்த கரடியை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருப்பான். ஏஸ் அடிச்சதுல அது மண்டை வந்து பழுத்துரும். உடனே அந்த கரடி வந்து டென்ஷன் ஆயிரும் இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு. அப்ப இவங்க 3 பேரையும் துரத்திட்டு இருக்கும்ல, இவங்க 3 பேரும் தலைதறிச்சு வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க அந்த காட்டுக்குள்ள. அப்ப திடீர்னு ஒரு மிகப்பெரிய சுத்தியல் வந்து அந்த கரடி மேல வந்து அடிக்கும்ல, அப்படியே அந்த கரடி பறந்து போய் வந்து விழுந்துரும். பார்த்தா யாரான்னு பார்த்தா அதை எரிஞ்சது அப்படின்னு பார்த்தா ஒரு கிளைய வந்து நின்றுட்டு இருப்பான். அப்ப அந்த கரடி பாத்தீங்கன்னா அந்த கிழவனை நோக்கி வெம்மா ஓடி வந்துட்டு இருக்கும். நம்ம ஆட்கள் 3 பேரும் பார்த்துட்டு ஷாக்காயிருவாங்க, ஏ போச்சு அந்த கிழவனை கொல்ல போகுது அப்படின்ட்டு. யோ கிழவா தயவு செஞ்சு ஓடியா ஓடியா, ஏன் நின்றுட்டு இருக்க அந்த கரடி முன்னாடி அப்படின்னு சொல்லி சாப்பெல்லாம் கத்திட்டு இருப்பான். அப்ப திடீர்னு பார்த்தா டக்குன்னு கையை வந்து நீட்டுவான்ல, அந்த இடமே அப்படியே வந்து புகையா வந்து ஆகும். பார்த்தா அந்த கரடி வந்து ஒழுங்கு மரியாதை காட்டுக்குள்ள போ அப்படின்ற மாதிரி வந்து முறைச்சு பார்ப்போம்ல. உடனே பாத்தீங்கன்னா அந்த கரடி வந்து அந்த கிழவை முறைச்சு பார்த்ததை பயந்துட்டு அங்கிருந்து அப்படியே வந்து பயந்துட்டு காட்டுக்குள்ள வந்து வெம்மா வந்து போய்கிட்டு இருக்கும். அப்போ 3 பேருக்கும் படுஷாக்காயிரும். இதே மாதிரிதான் வந்துட்டு நம்ம ஷேங்ஸும் வந்துட்டு அந்த டிராகனை வந்து தடுத்து நிப்பாட்டி இருப்பான். இவங்க 3 பேர் என்ன நடக்குதுன்னு ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கிழமை நம்ம ஆட்கள் 3 பேரும் உட்காந்துட்டு காட்டுக்குள்ள உட்காந்து மீனை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கிழமை சொல்லுவான், அவன் ஒரு பைரட் கேப்டனா இதுக்கு முன்னாடி இருந்தேன் அப்படின்ட்டு. அதை கேட்டுட்டு 3 பேருமே ஷாக் ஆயிருவாங்க. அப்ப லூஃபி வந்துட்டு கிழவா அந்த நம்ம ஷேங்ஸ் இப்படிதான் பண்ணான்னு தெரியுமா, அந்த டிராகன் வந்து ஓடிருச்சு, நீயும் அதே மாதிரி பண்ணல, சூப்பரா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த கிழவன்ட்டு நம்ம லூஃபி வந்து சொல்லிட்டு இருப்பான்.
சாபோக்குனாலும் படுஷாக் ஆயிரும். எப்படி இவன் கேப்டனா இருப்பான், குப்பையை பொறுக்கிட்டு இருப்பான், அதே மாதிரி நிறைய பேர் இவனை வந்துட்டு அடிச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் எதுவுமே பண்ணலையே, இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்ற மாதிரி சாப்போ ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பான். அப்ப லூஃபி வந்துட்டு பைரட்ஸ்லாம் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, பைரட்ஸ் பத்தி உனக்கு என்னடா தெரியும் முட்டா பையலே அப்படின்னு சாபோ கத்தி. அப்ப ஏசு வந்து அந்த மீனை வெட்டி இந்த தின்னுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்டு நம்ம கிளவன்ட்ட நன்றி சொல். அம்மா நீ ஒரு பைரட் கேப்டன் சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஏசு வந்து கேட்டுட்டு இருப்பான். உன்னை இந்த கிளவி ஒரு மாதிரி பார்ப்போம்ல, சொல்லணும்னு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா அப்ப ஏசு. அப்ப இந்த கிளவி வந்து கதையை சொல்லுவான். கோல்ட் ராஜர் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்ப ஏசுக்கு வந்து படுஷாக் ஆயிரும். ஆமா அவன் கூட நாங்க போட்டி போட்டோம், அவன்கிட்ட நாங்க தோத்துட்டோம், அதனால எங்க டீமே வந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவங்க கிட்ட நாங்க சண்டை போடாமலே இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து இந்த கிழமை சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏசுக்கு நல்லா டென்ஷன் ஆயிரும். லூஃபி பார்த்துட்டு சூப்பர் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நாங்க என்னதான் சண்டை போட்டாலும் அவங்களோட டீமுக்கு நாங்க ஈக்குவல் இல்ல அப்படின்ற மாதிரி அப்ப அந்த கிழமை லூஃபிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா கோல்ட் ராஜரோட டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அதே மாதிரி ரொம்ப டீம் ஒர்க்கா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இதை கேட்டுட்டு நம்ம ஏசு வந்து டென்ஷன் ஆகி அங்க இருந்து அப்படியே கிளம்பி போயிருவான். அவங்க அப்பன் பேரை வந்து கேட்டோன்னே. அப்ப அந்த கிளை வந்து லூஃபி நீ இவ்வளவு ஆர்வமா இருக்கீடா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, உனக்கு பைரட்னா ஆர்வமா அப்படின்னோடனே, ஆமா நானும் ஒரு பைரட் கேப்டன் ஆகணும், நானும் கிங் ஆஃப் த பைரட் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம லூஃபி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ நான் ஒரு நல்ல கேப்டன் ஆகணும், அதுக்கப்புறம் ஏசி சாபோக்கும் நான் தான் வந்து கேப்டனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்ப லூஃபி சொல்லுவான். அப்பதான் வந்து சாபோ வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லுவான். கிங் ஆஃப் த பைரட் ராஜர் தான் வந்துட்டு ஏசோட அப்பா. அதே மாதிரி லூஃபி தயவு செஞ்சு அந்த பேரை மட்டும் நீ அவங்ககிட்ட சொல்லிடாத, அவன் இருக்கும்போது அப்படி சொன்னேன்னா வேற வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான்டா அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபிட்ட வந்துட்டு நம்ம சாபோ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி அமையறது இல்ல லூஃபி அப்படின்ற மாதிரி இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான் சாபோ. என்னன்னா தயவு செஞ்சு வந்துட்டு ஏஸ்ட மட்டும் வந்து கேட்டுறாதரா, அவங்க அப்பா ராஜரை பத்தி கொன்றுவான்டா அப்படின்ற மாதிரி சொல்லி உடனே ஏசு மேலதான் இருக்கான், கேஷுவலா இருந்துக்கடா லூஃபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மேலே ஏறி வருவாங்க. அப்ப உள்ள வந்தோடனே ஏசு ராஜர் உங்க அப்பா கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னே சாபாக்கு வந்து அள்ளு விட்டுரும். டே ஏன்டா அதை சொன்ன லூசு பையில, ஏன்டா அதை சொன்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பான். உடனே ஏசு வந்துட்டு யாரு உனக்கு சொன்னதுன்னு கேட்டு சாபு தான் சொன்னது அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துருவான்ல. உடனே ரெண்டு பேரும் ஒரே கொட்டு கொட்டு கீழே படுக்க போட்டுருவாங்க. எங்கிட்டே நீ வந்து மறைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அவனை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னேன்டா அப்படின்ற மாதிரி திருப்பி மண்டையில ஒரு கொட்டு கொட்டுவான்ல. திருப்பி வந்து வீக்கிறோம், நம்மளாம் பிரதர்ஸ் நம்ம கிட்ட மறைக்க கூடாது நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எவனா இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஏசு வந்து கத்திக்கிட்டு இருப்பான். உடனே லூஃபி வந்து சும்மா இல்லாம அவனை வெறுப்பேத்திட்டே இருப்பான். ராஜரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுவான் ஏசு. இனிமேல் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்மள பிரதரிசே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி மூணு பேர் டென்ஷன் ஆகி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சாபோவோட அப்பா வந்துட்டு ஒரு பைரட் கேப்டனை பார்த்துட்டு அவன்கிட்ட வந்து காசு கொடுத்துட்டு வந்து போயிட்டு இருப்பான் வெளியே. சாபோவை பிடிச்சி தர சொல்லி இந்த பைரட் கேப்டன் வந்து அவனோட போட்டோ வந்து கொடுத்துட்டு போயிருந்திருப்பான் சாபோ அப்பா. அப்புறம் ஒரு வழியா குளிர்காலம் வந்து முடிஞ்சிருது, வெயில் காலம் வந்து வந்துருது. அப்ப நம்ம டானான் உட்காந்து பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு கோவா கிங்டமுக்கு வந்துட்டு ஒரு செலஸ்டியல் டிராகன் வந்து வரப்போறான் அப்படின்ற நியூஸ். செலஸ்டியல் டிராகன் எதுக்குடா இங்கே வராங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்துட்டு இருப்பான். ஓகே இதோட எபிசோட் முடிஞ்சிருச்சு. பா.